திருப்பாவையின் 20வது பாசுரத்திலேயும் ஆண்டாள் அவர்கள் கண்ணனின் பெருமையைப் பற்றியும் நப்பின்னையின் அழகைப் பற்றியும் எடுத்து கூறி அவர்களை எழுப்புவதையே பாடலாக அமைத்துள்ளார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். இதன் பொருள், 33 தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமாகிய கண்ணனே, நீ எழுந்தருள்வாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களெல்லாம் பயத்தால் வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யக்கூடிய தூய்மையானவனே, நீ துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையானவளே, பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னையே, மகாலட்சுமிக்கு இணையானவளே, நீயும் எழுந்தருள்வாயாக. நீ எழுந்து வந்து எங்களுக்கு விசிறியையும் கண்ணாடியையும் அதோடு சேர்த்து உன் கணவனான கண்ணனையும் எங்களுடன் அனுப்பி வைப்பாயாக. அவனுடைய அருள்மலையில் எங்களை நனைய வைப்பாயாக என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் கண்ணன் கடவுள் ஆவான். அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் சொந்தம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே கண்ணனையும் சேர்த்து எங்களோடு அனுப்பிவை என்று கூறுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். அதோடு உக்கமும் தட்டொளியும் என்று விசிறியையும் கண்ணாடியையும் கேட்கிறார். இந்த இரண்டும் கடவுள் வழிபாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. விசிறியை நாம் விசிறிக்கொள்ளும் பொழுது அந்த காற்று நமக்கு மட்டும் வராமல் நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் போய் சேரும். அதுபோல நம்முடைய செயல்களானது நமக்கு மட்டும் நன்மை பயக்காமல் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து. அதே போல கண்ணாடியானது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம் எதை காட்டுகிறோமோ அதை மட்டுமே பிரதிபலிக்கும். நாமும் பிறருக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும். கண்ணாடியை போல எதன் மீதும் பற்று வைக்காமல் அந்த இறைவனை மட்டுமே நினைத்து வாழ்ந்தோமானால் நமக்கு மிகப்பெரிய பேறு கிடைக்கும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும். கருத்தை ஆண்டாள் நாச்சியார் மிகவும் கவிதை நயத்தோடு நமக்கு வழங்கி இருக்கிறார்.